அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோல நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா தென்னை மரத்துல வரக்கூடிய ரொம்ப முக்கியமான 2 வகை பூச்சிகள பத்தி தான் பார்க்க போறோம். ஒண்ணு பார்த்தீங்க அப்படின்னா ரைனோசரஸ் பீட்டில் அப்படின்னு சொல்லக்கூடிய காண்டாமிருக வண்டு. இன்னொன்னு பார்த்தீங்க அப்படின்னா ரெட் பாம் வீவில் அப்படின்னு சொல்லக்கூடிய சிவப்பு கூன் வண்டு. இந்த 2 வண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா மரத்துக்கு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது. காண்டாமிருக வண்டு பார்த்தீங்க அப்படின்னா குருத்தை தாக்கக்கூடியது. குருத்துல இனிப்பான பகுதி இருக்கிறதுனால குருத்தை தாக்கி சாப்பிடக்கூடியது. ரெட் பாம் வீவில் அப்படி இல்லை, ஃபுல்லா என்டையர் மரத்தையுமே சாப்பிடக்கூடியது. உள்ள ஹாலோவாக்கி கொடவு மாதிரி ஆக்கி வச்சிரும். ரெட் பாம் வீவில் இனப்பெருக்கம் பண்றதே பாத்தீங்க அப்படின்னா மரத்துக்குள்ள தான். அதோட முட்டையை மரத்துக்குள்ள விட்டுட்டு அதுக்கப்புறம் அது கூடு கட்டி குஞ்சாயி அது பொறிச்சு அந்த மரத்தையே சாப்பிட்டு அதுக்கப்புறம் தான் வெளியில வரும். ஆனா ரைனோசரஸ் பீட்டில் அப்படின்னு சொல்லக்கூடிய காண்டாமிருகம் பாத்தீங்க அப்படின்னா நம்ம மாட்டு எரு இருக்கு இல்லையா, மாட்டு எருவுல தான் முட்டையிடும். மாட்டு எருவுக்குள்ள புழுவாகி நம்ம மாட்டு எருவுக்குள்ள பாத்தீங்க அப்படின்னா ஷீ ஷேப்ல ஒரு வெள்ளை கலர் புழு பெரிய புழு இருக்கும். அந்த புழு தான் பாத்தீங்க அப்படின்னா அந்த காண்டாமிருக வண்டா வரக்கூடியது. அது பாத்தீங்க அப்படின்னா மரத்துக்குள்ள இனப்பெருக்கம் பண்ணாது. ஆனா ரெட் பாம் வீவில் பாத்தீங்க அப்படின்னா மரத்துக்குள்ள தான் இனப்பெருக்கம் பண்ணக்கூடியது. அதை எப்படி கண்ட்ரோல் பண்றது அப்படிங்கிறதுக்காக ஒரு டிராப் ரெடி பண்ணியிருக்காங்க. அந்த டிராப்புக்கு பேர் பாத்தீங்க அப்படின்னா பக்கெட் டிராப் அப்படின்னு சொல்லுவோம். தென்னை மர விவசாயிகளுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம். இதுதான் பாத்தீங்க அப்படின்னா அந்த பக்கெட் டிராப். இந்த பக்கெட் டிராப் பாத்தீங்க அப்படின்னா செக்ஸ் ஃபெரமோன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான லியூரை உள்ள வச்சிருவோம். அது என்ன பண்ணும் அப்படின்னா ஆண் பூச்சிகளை அட்ராக்ட் பண்ணி இழுக்கக்கூடிய ஒரு வகையான வாசனையை வெளியிடக்கூடிய ஒரு பொருள். அது என்ன பண்ணும் அப்படின்னா ஆண் பூச்சிகளை மட்டும் இல்லாம இப்ப அக்ரிகேஷன் ஃபெரமோனும் இருக்குது. பெண் பூச்சிகள் ஆண் பூச்சிகள் ரெண்டையுமே இருக்கக்கூடிய வகையில கொண்டு வந்திருக்காங்க. அது மூலயமா கலெக்ட் ஆகி இந்த பக்கெட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா இவ்வளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சிருப்போம். அந்த தண்ணிக்குள்ள விழுந்து அதுல நம்ம கெமிக்கல் ஏதாவது போட்டு வச்சிருந்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா இனப்பெருக்கம் கட் ஆயிரும். அப்படியே நம்ம ஈஸியா கண்ட்ரோல் பண்ணிடலாம் அந்த பூச்சிகளை. உள்ள எப்படி இருக்கு அப்படிங்கிறத காட்டுறேன். ஏன்னா இந்த ட்ராப்பு இதுக்கு ஒரு மூடி கொடுத்துருப்பாங்க. இந்த மூடியில மாட்டிருக்கோம் இல்லையா, இதுதான் லியூர் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதுல இருந்தா பாத்தீங்க அப்படின்னா செக்ஸ் ஹார்மோன்ஸ் வெளியாகும். இது மூலமா பாத்தீங்க அப்படின்னா மேல் இன்செக்ட்ஸ் அட்ராக்ட் ஆகும். இதுக்குள்ள பாத்தீங்க அப்படின்னா தெரியும், சோப்பு கூன் வண்டு கலெக்ட் ஆயிருக்கு. இதை கலெக்ட் பண்ணி நம்ம அப்படியே கில் பண்ணிடும். இதே மாதிரிதான் ரைனோசரஸ் பீட்டிலும் கலெக்ட் ஆகும்.